Taste the Daily. திருநெல்வேலி பாளை தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேல கருங்குளம் பகுதியில் அதிமுக 53வது ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதில் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இசக்கி சுப்பையா சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அதிமுக கொடியேற்றி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் திரளாக வந்திருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். திருச்சியில் அதிமுகவின் 53ஆம் ஆண்டு தொடக்க விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மலைக்கோட்டை பகுதி செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் தாராநல்லூர் பகுதியில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே சீனிவாசன் கழக கொடி ஏற்றி முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பாலக்கரை பகுதி செயலாளர் ரோஜர் ஏற்பாட்டில் மரக்கடை பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இவ்விழாவில் மாவட்ட கழக துணை செயலாளர் வழக்கறிஞர் வனிதா, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் MS நசிமா ஃபாகிர் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர கழகம் சார்பில் வடக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி, நகர செயலாளர் கணேசன் தலைமையில் கழக கொடியேற்றி அதிமுகவின் 53ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் அதிமுக 53ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான செல்லூர் கே ராஜு கழக அலுவலகத்தில் கழக கொடியினை ஏற்றி புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோர் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து KK நகரில் அமைந்திருக்கும் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு பேசுகையில், 3 மணி நேர மழைக்கே சென்னை தாங்கவில்லை, ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காது என ஸ்டாலின் அரசு கூறியது, ஆனால் சாலை எங்கும் வெள்ளக்காடானது என விமர்சித்தார். இந்நிகழ்வில் முன்னாள் MLAக்கள், மாவட்ட நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். 3 மணி நேரம் வெள்ளத்துக்கு மழைக்கு சென்னை தாங்கலை, ஒரு சொட்டு நீர் கூட இருக்காதுன்னு சொன்னாங்க. இனிமேல் தான் மழை காலம் வருதுன்றாங்க. இனி யாருடைய புண்ணியமோ தெரியல, அந்த புயல் கடந்து விட்டது, ஆந்திரா பக்கம் சென்று விட்டது. அது சென்னையை நோக்கி பாய்ந்திருந்தால். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி டானிங்டன் பகுதியில் அதிமுக 53ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் புரட்சித் தலைவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் குருமூர்த்தி உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் நீதிமன்றம் அருகே அதிமுக 53ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டது. இதில் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே சீனிவாசன் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் KC பரமசிவம், மாவட்ட கழக அவைத்தலைவர் மலைக்கோட்டை ஐயப்பன், மாவட்ட கழக இணைச் செயலாளர் A ஜாக்குலின், மாவட்ட கழக துணை செயலாளர் வழக்கறிஞர் R வனிதா, மாவட்ட கழக துணை செயலாளர் V பத்மநாதன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலும் காட்பாடி ஒட்டப்பிள்ளையார் கோயில் மற்றும் செங்குட்டை பகுதியில் அதிமுகவின் 53ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த மாநில, மண்டல, மாவட்ட கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.